அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருச்சபை இருப்பதே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற மகத்தான ஒரு பணியை தாங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமை என்றும் கூட சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த பணியை ஏற்று உலகமெங்கும் எத்தனையோ மக்கள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மகிழ்ச்சிகள், தருணங்கள் எல்லாம் தாண்டியும் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கின்ற அந்த நற்செய்தி பணியிலே பணிபுரிகிற அந்த மக்கள் இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற நிகழ்ச்சியிலே தங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்க இன்னைக்கு வந்திருக்கிற அருள் சகோதரி அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். சிஸ்டர், வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ ஃபாதர். சிஸ்டர், உங்களுடைய பேர், உங்கள் ஊர், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் ஜோஸ்பின் செலிம். ஃப்ரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரிங்கிற காங்கிரிகேஷனில் உறுப்பினராக இருக்கிறேன். எஃப்எம்எம் சொல்லுவோம். எஃப்எம்எம்னு சொல்லுவோம். அதை எங்கள் ஊர் வந்து கப்ரியல்புரம், லால்குடி பக்கத்தில் திருச்சியில் இருக்குது. திருச்சி லால்குடி கப்ரியல்புரம். லால்குடிக்கும் திருச்சிக்கும் நடுவில் கப்ரியல்புரம் இருக்கு. அந்த ஊரில் எங்கள் ஊர் நல்ல செழிப்பான ஊர், நிறைய பசுமையான ஊர். நாங்கள் எல்லாரும் ஒரு சின்ன ஊர் தான் அது. ஒரு 45 கிறிஸ்தவ குடும்பங்களும் 40 இந்து குடும்பங்களும் தான். சின்ன ஒரு கிராமம் தான். சின்ன ஒரு கிராமம் அது. இப்பயும் வந்து 45 குடும்பம் தான் இருக்கு, கிறிஸ்டியன் குடும்பங்கள். குடும்பங்கள் வந்து ஒரு 5-6 அதிகமாக இருக்கலாம். நீங்க இருந்த போது வந்து 45, அப்புறம் 90 தான் குடும்பம். 90 குடும்பமே மொத்தமே. ஆனா கோயில் அங்க கிளை பங்கா சிஸ்டர், இல்ல பங்கு கோயிலுங்களா? அது பங்கு கோயில். அது பங்கு. அவங்க இந்துக்கள் கோயில், அவங்களுக்கும் இந்து கோயில் இருக்குது. அவங்க வந்து காலையில எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல நம்ம சாமி பாட்டு கோயிலில் போடுவாங்க. அவங்க பார்த்தா இந்து சாமி அதுக்கப்புறம் போடுவாங்க. அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு நல்ல ஊராக இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா. எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 9 பேர் பிறந்தோம். 9, நான் 7வது பொண்ணு. அதுக்கு முன்னாடி 3 பேர் இறந்துட்டாங்களாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நான் பிறந்ததுலேருந்து நாங்கள் 6 பேரும் தான் எனக்கு தெரியும். அப்போ எங்கள் அக்கா வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நாங்கள் ரொம்ப செல்வந்தரா இல்லைன்னாலும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தோம். என்ன வேலை செஞ்சாருங்க? எங்கள் அப்பா ரயில்வேல வேலை செஞ்சாரு. அம்மா வீட்டில். ஆமாம். அதனால நாங்கள் எல்லாருமே ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி தான் படித்தோம். இது காசெல்லாம் கொடுக்காம, டிக்கெட் எல்லாம் இல்லாம பாஸ்லயே படிச்சோம். எங்க குடும்பம்னா எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா ஒரு அமைதியான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். எல்லாரும் எங்களை தான் சொல்லுவாங்க, இதுங்க பாருங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி நல்லா இருக்குதுங்க அப்படின்னு. எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனா கடவுள் பக்தி. எங்க அம்மா கோயிலுக்கெல்லாம் போகலன்னா சாப்பாடு போட மாட்டேன்ருவாங்க உடனே. கண்டிப்பா போய் ஆகணும். ஆனா அந்த வெள்ளிக்கிழமையில பாருங்க ஃபாதர், சிலுவ பாதை இருக்கும். அந்த சிலுவ பாதைக்கு நான் சொல்லுவேன், எங்க அம்மா எழுப்பிடுவாங்க, சிலுவ பாதை இருக்குமா, எந்திரிச்சு போ அப்படிமா. அம்மா சிலுவ பாதை தானே, ஒரு நாளைக்கு தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல போய்தான் ஆகணும் அப்படின்னு. அங்க எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் இருந்துச்சு ஃபாதர். இன்னமும் இருக்குது. இந்த சிஸ்டர் செயின்ட் ஆன்ஸ் ஆஃப் ட்ரிச்சி வச்சு நடத்துகிறாங்க அந்த ஸ்கூலில். அதில் நான் வந்து 1வதுலேருந்து 7வது வரலும் தான் படித்தேன். அதுதான் என்னுடைய வந்து பேசிக்காக இருந்துச்சு. என்னோட கத்தோலிக் ஃபெய்த்துங்கிறது அதில் தான் எனக்கு பேசிக்காக அதுதான் இருந்துச்சு ஃபாதர். அந்த 1வதுலேருந்து 7வது வரலும் அந்த சிஸ்டருங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நல்லா மனசில் பதிஞ்சிருச்சு. கடவுள் மேலே பக்தி, கடவுள் பயம் இருக்கணும், இப்படியெல்லாம் ரொம்ப இதாக இருந்தோம். இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ஒன்று பின்னாடி ஒன்று இறந்துட்டாங்க. எனக்கு ஒகேஷனை பற்றி கேட்டீங்க. இதான் குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு. எங்கள் அப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், நல்லா இருப்பார், அமைதியாக இருப்பார், அன்போடு இருப்பார். எங்கள் அம்மா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள்லாம் எங்கள் அம்மாவும் செல்லம் கொடுக்க ஆரம்பித்ததுனால எங்கள் அக்கா வந்து டீச்சராக இருந்தாங்க. அப்புறம் டீச்சராக மாறினாங்க. டீச்சராக இருந்ததால் நானும் சின்ன பிள்ளையாக இருந்தேன். அப்போல்லாம்
டீச்சர் ஆனாலுதுனாலும் அங்கே ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் வீட்டில் வந்தால் கூட அவங்க டீச்சர் தான். ஒரு பெரிய அக்கா மாதிரியே நடந்ததே கிடையாது. ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். அங்கே 62 பஸ்ஸு அந்த சமயத்தில் ஓடிச்சு. ஆனால் எங்கள் அக்கா வர்ற பஸ்ஸை மட்டும் கரெக்டாக எங்களுக்கு தெரியும். கரெக்டாக அது சத்தம் எல்லாம் தெரியும். உடனே புஸ்தகத்தை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துரும். அவ்வளோ பயம் அக்காவுக்கு இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா. வீட்லயும் டீச்சராக தான் இருந்தாங்க. அதனால தான் அப்பெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் கோவம் வரும். இப்போதெல்லாம் நினைச்சு பார்த்தா எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, நம்மள இப்படி வளர்த்துருக்காங்க நல்லா அப்படிங்கிற ஒரு நன்றி கடன் தான் இருக்குது அக்கா மேல. இப்ப அப்பெல்லாம் ஐயோ இப்படி இருக்கிறாங்களே, நம்மளுக்கு அக்காவே இல்லையே, இப்படி நம்மளை போட்டு அடிக்கிறாங்களே அப்படியெல்லாம் நினைச்சிருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் கடவுள் சாயந்தரம் வந்த உடனே அவங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும் ஃபாதர். குடும்ப ஜெபம் செய்வோம். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நாங்க தூங்கி விழுந்துகிட்டு இருந்தா கூட பரவாயில்ல உட்காரணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வளர்ந்தேன். கோயிலுக்கும் போவீங்க, அதே போல குடும்ப ஜெபம் ரெண்டுமே உங்களுக்கு? 2. எங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுல இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏன்னா எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சாரு. ஒரு வார்த்தை மட்டும் சொல்வாரு, நான் என் சொத்தெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாலும் கூட நீங்க ஒரு நாள்ல வித்து சாப்பிட்டுருவீங்க, ஒன்றும் பயன் இல்லாம போயிடும். ஆனா நான் வந்து கஷ்டப்பட்டு என் பொருளெல்லாம் வித்து உங்களை படிக்க வச்சேன்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது, உங்களாலையுமே விற்க முடியாது. உங்க அறிவு செல்வத்துல கல்வி செல்வம் என்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அப்பா வந்து கல்வி செல்வத்தை கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் படிக்க வச்சாரு, கஷ்டப்பட்டாரு, எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாரு ஃபாதர். இதுதான் என்னோட குடும்ப சூழ்நிலை. இப்ப எல்லாரும் நல்ல நிலையில இருக்கிறோம். எல்லாரும் கடவுள் என்னென்ன கடவுள் பக்தி, கடவுள் பயங்கிறது இன்னும் எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் இருக்குது. எதை எடுத்தாலும் கடவுள் இருக்காரு, கடவுள் பக்தி இருக்கு, கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் எதுவுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு மனசுல போட்டு வச்சாங்க சின்ன பிள்ளையில இருந்து. சரி சிஸ்டர், உங்களுக்கு தேவ அழைத்தல் எப்படி கிடைச்சிச்சு? எப்போ நீங்க கான்வென்ட்ல ஜாயின் பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் 1ஆவதுலேருந்து 7ஆவது வரலும் அங்க இருக்கிற திரு இருதய ஆண்டவர் ஸ்கூல்ல படிச்சேன். அங்க அதே ஊர்ல சிஸ்டர்ஸ் கான்வென்ட், செயின்ட் ஆன்ஸ் ஆஃப் ட்ரிச்சி கான்வென்ட் சிஸ்டர்ஸுங்க அங்க கான்வென்ட் இருக்கு. அங்க அவங்க கூட படிச்சேன் நான். அதுல 3ஆவது நான் படிக்கிறப்ப ஒரு சிஸ்டர் டொலோரஸ் மார்டன் ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துலயும் கோ எஜுகேஷன் தான், இங்க இருக்கிறவங்கள யாரெல்லாம் ஃபாதர் சிஸ்டர் ஆகுறீங்க அப்படிங்கிற. அப்ப நானும் கையை தூக்குனேன், சிஸ்டர் ஆகிறதுக்கு நான் கை தூக்குனேன். அப்புறம் நிறைய பேர் எங்க கிளாஸ்ல கை தூக்குனாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. நான் 7ஆவது முடிச்சுட்டு நான் படிச்சதெல்லாம் பிராமின் ஸ்கூல் தான் ஃபாதர். அதன் பிறகு 8ஆவதுல திருச்சியில சேர்ந்தேன். சாவித்திரி வித்யாசாலாங்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல நான் படிச்சேன் ஃபாதர். நான் 12th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சிஸ்டர் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் தான் நான் வந்து மரியாயின் சேனையில் அங்கே இருந்தேன், இது எங்கள் சர்ச்சில் இருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டாங்க, இது மாதிரி ஒரு சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு. அங்கே போனப்போ அவங்க சொன்னாங்க, நான் தான் உன் பெரியம்மா, நான் வந்து எஃப்எம்எம் சிஸ்டரு அப்படின்னு. எஃப்எம்எம் சிஸ்டர்னால எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் எஃப்எம்எம் சிஸ்டர் அப்படின்னாங்க. இது மாதிரி நான் பார்க்க வந்திருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபாதர். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள்லாம் அப்படி இப்போ 12th வரலும் படிச்சுட்டு நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீ வந்து கோயம்புத்தூரில் ஒரு கமென்சி ப்ரோக்ராம் வந்து பாருங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் சும்மா நீ வந்து அட்டன் பண்ணு, நீ வந்து பாரு எப்படி இருக்குதுன்னு, பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லி, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் சரின்னு வந்தேன். உடனே எங்கள் அப்பா ரயில்வேல வேலை செய்கிறாரா, உடனே டிக்கெட் வாங்கி வந்தாச்சு. வந்து பார்த்தா நாங்கள் 33 பேர் இருந்தோம். 33 பேரும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தோம். அப்போ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மொழியே புரியாம இருந்தது. எங்களுக்கு மொழியே புரியல, இருந்தாலும் கையங்காலே ஆட்டி எல்லாத்தையும் பேசி புரிய வச்சுட்டு நாங்கள் ஒரு 4 நாள் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
உண்மையா அந்த மற்ற பிள்ளைங்களும் நம்மளை போல ஒரு ஆர்வம் இருக்குதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அவங்களோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் தடவை நான் வீட்டிலேருந்து வந்ததுனால அந்த ஒரு வெளியில வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு, அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஆசை இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஆசை இல்லை, இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல அவங்களோட கூடி வாழ்றதுக்கு ஒரு சந்தோஷமான நிலைமை ஏற்பட்டுச்சு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ சொன்னேன் எங்கள் பெரியம்மா கிட்ட, சிஸ்டரு, இது மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னா நீ வா நீ ஒரு 10ஆம் தேதி, ஜூலை 10ஆம் தேதி நீ வா, வந்து கோயம்புத்தூருக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் 10ஆம் தேதி வரலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப 9ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு சீக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டாங்க. திருச்சியில அவர் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டாங்க. அப்போ யாருமே இல்லை, நான் தான் போய் பார்த்துக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா வீட்டில் இருக்கிறேன்ல, 12th முடிச்சு ரிசல்ட்டுக்காக நான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த 10ஆம் தேதியும் தாண்டிடுச்சு போய் சேர்றதுக்கு. எனக்கா ஒரே பயம், 10ஆம் தேதி வர சொன்னாங்களே, நம்ம போகலையே, நம்ம என்ன இன்னும் ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்கல, இப்பயே நம்ம தப்பு பண்ணுறோம், ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு எனக்கு. நான் வந்து எங்கள் பெரியம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி. அப்போல்லாம் லெட்டர் தானே, ஃபோனெல்லாம் வரல, இல்லை அவ்வளோவா பழக்கத்தில் இல்லை கிராமப்புறங்களில். அப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி எங்கள் பெரியம்மாட்ட, பெரியம்மா அப்பாவுக்கு உடம்பு நல்லாமல் போயிடுச்சு, நான் வர முடியல அப்படின்னா. ஐயோ, வர முடியலையா, என்ன பண்ணுறது? சரிப்பா, என்ன பண்ணணும்னு விரும்புகிற, இப்போ வரேங்கிறியா, என்ன சொல்கிற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, அதே நீ படிச்சிரு. ஏன்னு கேட்டால், சின்ன பிள்ளையா வந்து 16 வயசில் வந்தீங்கன்னா என்ன செய்ய போகிற, நீ இப்போ கொஞ்சம் காலேஜும் படிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் காலேஜ் படித்தேன். அதுதான் சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் காலேஜ் படித்தேன். இப்படி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கும் ஒரு 4வது வீட்டில் வந்து ஒரு அம்மா ரொம்ப எங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கும், தூரத்து சொந்தம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் 12 பிள்ளைங்க, முதல் பையன். அந்த பையனுக்கு என்ன பொண்ணு பார்க்க அவங்க வர்றதா 3 நாள் ஐடியா பண்ணியிருக்காங்க. 3 நாளுக்கு பின்னாடி பொண்ணு பார்த்து நம்ம செலினை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சு வர்றேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னன்னு கேட்டேன். இது மாதிரி அவங்க ஞானரத்னம் வந்து உன்னை பொண்ணு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, இது வேறவங்க மூலியமாக என் காதுக்கு வந்திருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல, நீ போய் அந்த வீட்டு 12 பிள்ளைக்கு அம்மாவை ஆயிடுவனின்னு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டின்னா, நீ இங்கே வந்து ராணி மாதிரி வளர்ந்துட்டு அங்கே போய் என்னை கஷ்டப்படுறது என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்கன்னா என்னால் மறுக்கவும் முடியாது, ஏன்னா இது சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. நானா எங்கள் அப்பாவை என்ன செய்யறதுன்னு, இப்படி தான் அந்த நம்ம பொண்ணோட தலையெழுத்து இருந்துச்சுன்னா அப்படித்தான் அப்படின்னு. நான் உடனே என்ன கடவுள் போய் கோயிலில் உட்காந்து, கடவுளை என்ன இப்படி என்ன சோதிக்கிற அப்படி. எனக்கு அந்த இதே இல்லை, கல்யாணத்து மேலே விருப்பம் கிடையாது, இருந்தாலும் சிஸ்டர் ஆகணும். இதுக்கிடையில வந்து ஒரு காலேஜில் ஒரு லெக்சரரை பார்த்தேன். அவங்க வந்து பெந்தகாஸ்ட்டை சேர்ந்தவங்க. அவங்க அடிக்கடி சில சமயத்தில் மாரல் சயின்ஸில் சொல்லுவாங்க, இது மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை நம்மளோட வச்சுக்க கூடாது, மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும் இந்த வாழ்க்கைய. அவங்களோட கஷ்டங்களும் நம்ம கஷ்டங்களா மாறணும், நம்ம கஷ்டங்களும் அவங்களோட கஷ்டங்களா மாறணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றேன். அப்போ எனக்கு அந்த 3ஆம் கிளாஸ்ல அந்த நான் சிஸ்டர் ஆகுறேன்னு சொன்னேன் பாருங்க, அந்த ஒரு விதை வந்து திடீர்னு கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் சிஸ்டர் ஆகி ஏழைங்களோட வேலை செய்யணும், ஏழைங்களுக்காக நான் வந்து உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. அது எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க, உன்னை பிஎட் படிக்க வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த பையன் இப்படி அவங்க பொண்ணு கேட்க வர்றாங்கன்னு சொன்னோம். உடனே அந்த சிஸ்டர் அலங்கிரிதன்னு இங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க கேண்டிடேட்டுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட நான் இது மாதிரி சொன்னேன், எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, கல்யாணத்து மேலே எனக்கு வெறுப்பு இல்லை, ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து சிஸ்டர் ஆகி மக்களுக்காக வேலை செய்யணும்னு
ஆசைப்படுறேன் சிஸ்டர், நான் இன்னைக்கு நான் புறப்பட்டு நான் வந்துடுறேன். இல்லைன்னா காலேஜ் அவங்க படிச்சுட்டு இருந்தீங்க அண்ணா? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயருங்களா? 3rd இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுறீங்க. கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கேன். அப்படின்னா கொஞ்ச நாள் முடிய போகுது காலேஜ். அப்படின்னோடனே எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்ல, இல்லைம்மா நம்ம இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்லாம், நீ இது அதெல்லாம் சொல்லாத, இந்த கல்யாணத்துக்காகவே இந்த பையன் இல்லைன்னா வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க, நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படி. இல்லை நான் சிஸ்டராக தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க சொன்னாங்க சரிப்பா நீ வா அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா வந்து டிக்கெட் வாங்கி ட்ரெயினுக்கு உடனே என்னை கொண்டாந்து விட்டுட்டாங்க. அதன் மூலியமா நான் என்ட்ரு பண்ணேங்க கான்வென்ட்ல. கான்வென்ட்டுக்குள்ள வர்றேன். அப்போ இன்னும் சும்மா வந்து தான் இருக்கிறேன். அப்போ ஒரு சிஸ்டர் அலங்கரிதான் வந்து அந்த நன்மை அந்த பிளஸட் சாக்ரமெண்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றப்ப அப்படியே என்னமோ என்ன உடம்பு வந்து அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி இல்லை, கடவுளே வந்து என்னை வந்து கூப்பிடுற மாதிரி இருந்தது. அவங்க கான்வென்ட்டுக்குள்ள வந்தோன்னே கான்வென்ட்டுக்குள்ள அப்போ வந்து அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தையும் நல்ல திங்க் பண்ற இதையும் எனக்கு கடவுள் கொடுத்தாரு. டிசைட் பண்றதுக்கான ஒரு இது நான் அப்பதான் சும்மா தான் வந்திருக்கிறேன். அப்புறம் திடீர்னு எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க அங்கே கொஞ்சம். அப்போ இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கப்போ டிசம்பர் மாதம் வந்துச்சு, லீவ் வந்துச்சு. லீவ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ பார்த்து எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு ஃபெப்ரவரியில். டிசம்பரில் லீவ் அனுப்பிச்சாங்க, ஃபெப்ரவரியில் கல்யாணம் ஆச்சு சின்ன அக்காவுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு எனக்கு நம்மளும் கல்யாணம் பண்ணோம்னா இவ்வளோ சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கல, நம்ம ஏன் கான்வென்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது. நான் பேசாம அப்படியே இருந்துட்டேன் ஃபாதர், திரும்பி போகல. அப்புறம் திடீர்னு மே மாதம் அங்கேருந்து ஒரு லெட்டர் வருது, என்ன நாங்கள் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீ இன்னும் வரவே இல்லை, அப்படி என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்புறம் திடீர்னு வச்சுச்சோ ஆமாம் நம்ம வாண்டு போகணுன்னு உடனே திரும்ப நான் வந்து கான்வென்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பெங்களூருக்கு அனுப்பிச்சாங்க ஃபாதர். இங்கிலீஷ் என்ன கேட்டால் என்னை ப்ரீ நோஷியேட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் பேசிக் இல்லாமல் காலேஜ் படித்தேன், ஆனால் நம்ம காலேஜில் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நான் நோஷியேட்டுக்கு போனேன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். அப்படின்னா நான் புரியாமல் எதையும் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ப்ரீ நோஷியேட்டா நோஷியேட்டு, அந்த அர்த்தம் என்னங்கிறது புரியாது. அதனால நான் சொன்னேன் எனக்கு அர்த்தம் நல்லா புரியணும், நான் வந்து நல்லபடியாக தொடக்கத்துலேருந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு என்னை அனுப்பிச்சாங்க. ஒரு வருஷம் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நல்லா பிக்கப் பண்ணேன். வந்த உடனே சொன்னாங்க நீங்கள் வந்து ப்ரீ நோஷியேட்டுக்கு போகிற அப்படின்ட்டு. அப்புறம் ப்ரீ நோஷியேட்டில் இருந்தேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் எங்கள் காங்கிரிகேஷனை பற்றியும் அப்புறம் எல்லாத்தையும் படிச்சுட்டு நோஷியேட்டுக்கு பெங்களூருக்கு அனுப்பிச்சாங்க. இந்த பெங்களூரில் ஃபாதர் நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப என் தங்கச்சி ஆல்ரெடி ஷி பிகம் அ சிஸ்டர் சொன்னீங்கல்ல, இன்னொரு சிஸ்டர். அவ அப்படி இருக்கிறப்ப வந்து இது மும்பை ப்ராவின்ஸ்ல இருந்தா. அப்படின்னா இங்கே நான் முடிக்கிறேன் நோஷியேட்டு, நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன், கடவுளே நான் மும்பை ப்ராவின்ஸ்க்கு போகக்கூடாது, ஏன்னா என் தங்கச்சி இருக்கா, 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுவாங்க, எதா இருந்தாலும் கம்பேர் பண்ணுவாங்க, வேண்டாம் நான் வந்து வேற எங்கே போட்டாலும் சரி, 5 ப்ராவின்ஸ் இருந்துச்சு, எங்கே போனாலும் போடட்டும். எங்களில் வந்து நோஷியேட்டெல்லாம் பிரித்து போட்டுருவாங்க, ப்ரீ நோஷியேட்டையும் பிரித்து போடுவாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப எங்கே வேணாலும் போடட்டும், ஆனால் இந்த இதை மட்டும் எங்கிட்ட இது மும்பை ப்ராவின்ஸ்க்கு மட்டும் என்னை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. கடைசியில் ஃபர்ஸ்ட் நேமும் வாசிக்கிறாங்க, ஜோஸ்பின் செலின் பாக்கியநாதன் டு மும்பை ப்ராவின்ஸ். எனக்கு அழுகிற நிலவு வந்துருச்சு, கடவுளை என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்ட்டு. அப்புறம் மும்பை ப்ராவின்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த ஆதிவாசிகள் வந்து தொடாஸ்ன்னு பேரு, மும்பையில் இல்லை ஆந்திராவில் போட்டாங்க படிக்கிறதுக்காக, இந்த தெலுங்கு கற்றுக்கிறதுக்காக. அப்போ ஆதிவாசிகளோட வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அனுபவம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த டைசிஸ்லேருந்து இந்த எண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த ப்ரோக்ராமில் என்ன போட்டிருந்தாங்க அந்த பக்கத்துக்கு, அந்த மக்கள் ஆதிவாசிகள் இருக்கிறப்ப.
அப்போ அவங்களோட பழகுற நிலமை, அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சரி நம்ம இந்த மாதிரி ஏழை ஜனங்களோட தான் நம்ம வாழணும். நம்ம போய் பிஎட் படிச்சுட்டு அது படிச்சுட்டு ஸ்கூல்லலாம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எல்லாருமே எங்கள் குடும்பமே வாத்தி குடும்பம்னு சொல்லுவாங்க ஃபாதர். எல்லாம் வாத்தியார், எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வர்றவங்க எல்லாரும் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே. அதனால நான் சொன்னேன், நான் டீச்சராகவே ஆக மாட்டேன், நான் வேற மக்களுக்காக உழைக்கிறதுல நான் வந்து ஈடுபடுவேன் அப்படின்னு அந்த இதில் வந்து உறுதியானுச்சு. என்னுடைய ஒகேஷன் வந்து மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம், ஒரு அனுபவமும் ஏற்பட்டுச்சு. அங்கேருந்து என்னை வந்து அப்புறம் ஒரிசாவுக்கு அனுப்புனாங்க. ஒரிசாவில் ஃபிஷர் மக்களோட, மீனவ ஜனங்களோட பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை போய் அவங்களுக்கு பைபிள்லாம் வாசித்து அவங்களோட ஷேர் பண்ணி மண்ணில் உட்காந்துட்டு தான் அந்த கடற்கரையில் உட்காந்துட்டு தான் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து அங்கே மிலிட்ரி கேம்ப் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறோம் கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மீனவ மக்களை மீன் பிடிக்க விட மாட்டாங்க, 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு அப்படி. அதனால இந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பதான் எனக்கு வந்துச்சு, அவங்களோட ரைட்டுக்காக நம்ம வந்து பாடுபடணும். இவங்க மிலிட்ரி ஆளுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா மீனவர் மக்கள் எதுக்காக கஷ்டப்படணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நாங்கள் ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த ரைட்ஸுக்காக ஆக்டிவிஸ்டாக மாறணும் கொஞ்சம். அந்த இதில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன். ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் அந்த இதில் ஒரு டேஸ்ட் வந்துருச்சு எனக்கு. நல்லாவும் இருந்தது. நம்ம மக்களுக்காக நம்மளுக்கு ஏதோ செய்கிறோம் அப்படி நம்ம ஓகே, நம்ம சிஸ்டர் ஆகி இந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடிய கடவுளை வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அன்புள்ளவங்களே, நிறைய காரியங்களை சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய சைல்டுஹுட், குறிப்பாக அவங்க கிடைத்த தெய்வ அழைத்தல் ஒரு வித்தியாசமான இருந்துச்சு. திருமணத்துக்காக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டைமில் சிஸ்டராக போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதன் பிறகு மீண்டும் வந்துட்டு தங்களுடைய அக்கா கல்யாணம் பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் இந்த லைஃப்பை சூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மறுபடியும் சிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டராக இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.